ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலே நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் சொல்லுகிற அந்த காரியத்தை பாருங்கள். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும், தேவனை நோக்கி ஏறெடுக்கிற ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அன்போடு கூட ஒரு பாரத்தோடு கூட ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். நான் ஜெபத்திலே போராடுகிறது போல நீங்களும் போராடி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? பவுலுடைய வாழ்க்கை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் போராட்டம் நிறைந்ததுதான். எங்கு போனாலும் நெருக்கங்களும் பாடுகளும் அடிகளும் புத்தைகளும். ஒரு இடத்துல மறித்து போய்விட்டார்ன்றே தூக்கி போட்டுட்டு போயிருவாங்க. ஆனால் மீண்டும் எழுந்து அந்த இடத்தில் போய் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுவார். எந்த ஒரு உலகத்துக்குரிய மாம்சத்துக்குரிய வல்லமைகளாலும் அவருக்குள் எரிந்து கொண்ட அக்கினியை அணைக்கவே முடியவில்லை. எந்த சூழ்நிலையானாலும் சரி, அது மரணமாக இருக்கலாம், ஜீவனாக இருக்கலாம், பசியாக இருக்கலாம், பட்டினியாக இருக்கலாம், கொட்டிய மனிதனின் தாக்குதலாக இருந்தாலும் பவுல் அதற்கெல்லாம் பயந்து ஓடி ஒளியாமல் அஞ்சாமல் அவருக்குள்ள ஒரு வைராக்கியம், ஒரு பற்றி எரிகிற அக்கினி, ஒரு விசுவாசம் இருக்குன்னு சொன்னா அவருடைய போராடி ஜபிக்கிற ஜபம் தான் அதற்கு காரணம் என்று எழுதுகிறார்கள். யோசித்து பாருங்கள், போராடி ஜபம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு சோர்ந்து போகிறவர் அல்ல. ஜெபம் பண்ணின உடனே ஜெபத்திற்கு பதில் வரல, எனக்கு முன்னாடியே தெரியும் என் ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார் என்று சொல்லியும் அல்ல. போராடி ஒரு காரியத்துக்காக ஜெபித்தால் அதை ஆண்டவரிடம் பெற்றுக்கொண்ட அல்லது அந்த சூழ்நிலை மாறுவரை ஆண்டவரை விடாமல் பிடித்து ஜெபித்து ஜெயித்து பெற்றுக் கொள்கிற ஒரு தன்மை தான் அதில் பார்க்க முடிகிறது. குறிப்பிட்ட ஒரு பத்திரிகை, அதாவது ஹாம்ரோன் ஹெரால்டு பத்திரிகையில ஒரு ஊழியருடைய ஜெபத்தை குறித்து வந்திருந்ததாம். பாருங்கள், ஊழியருடைய ஜெபம் பத்திரிகையில ஒரு ஜெனரலா உள்ள பத்திரிகையில வருதுனால ஒரு பத்திரிகையில் வருதுன்னா அது ஆச்சரியமாக தானே இருக்கிறது. ஏன்? ஒருவேளை அவர் வெட்ட வெளியிலே முக்கியமான ஜனங்கள் கூடுகிற இடத்துல ஜெபித்ததுனாலே பத்திரிகை செய்த வந்ததா? இல்லை. அதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், அந்த ஊழியருடைய சகோதரன் போதை குடி பழக்கத்திற்கு அடிமையானவருடைய இருதயம், நுரையீரல் எல்லா அவயங்களும் எரிந்து உள்ள கெட்டு போய்விட்டது. மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், இனி இவர் பிழைக்க மாட்டார். என்ன, போதைக்கு அடிமையாகி பல ஆண்டுகளாய் குடித்ததுனாலே உள்ள அவைகள் எல்லாமே வெந்து போயிருக்கிறது. இனி இவரை பிழைக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டார்கள். இதை கேள்விப்பட்டவுடன் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற சகோதரனின் அண்ணன் ஊழியக்காரர் அவர் நேராக போகிறார். என்ன பண்ணுகிறார்? என் சகோதரனுடைய சாவை நான் எப்படி பார்ப்பேன்? அவன் இந்த மாதிரி ஒரு நிலைமையிலே மறித்த அவனுடைய நிலைமை என்ன ஆகும் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். முழங்கால் போட்டு போராடி ஜெபிக்கார். 1 மணி நேரம், 2 மணி நேரம், மாற்றமே இல்லை. 18 மணி நேரம் விடாமல் போராடி ஜெபித்தாராம். நடந்தது என்ன? செத்துக் கொண்டிருந்த அந்த சகோதரனுக்கு மீண்டுமாய் உயிர் வந்தது. அவைகள் எல்லாம் செயல்பட ஆரம்பித்தது. ஆண்டவருடைய தொடுதலை அவன் பெற்றுக்கொண்டு அவன் சுகம் பெற்றான். அதோடு மட்டுமல்ல, மருத்துவ ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அற்புதம் நடந்தது. இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டாடாம். ஏற்றுக்கொண்ட உடனே இவர் சந்தோஷம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஊழியத்தை தொடர்ந்து சரி போகட்டும் என்று போவதை காட்டிலும் அவர் என்ன சொல்லுகிறார்? இனி நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் உயிரோடு இருக்கும் வரை இப்படிப்பட்ட குடி போதைக்கு சிக்குண்டு அழிந்து கொண்டவர்களுக்காய் போராடி ஜபிப்பதை நான் நிறுத்த மாட்டேன். அதோடு மட்டுமல்ல, இன்னைக்கு என் சகோதரன் உயிர் பிழைத்து நல்ல கிறிஸ்தவனாய் மாறி நம்பிக்கையோடு வாழ்கிறான். அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்த தேவனுக்காக ஒரு நல்ல உடன்படிக்கை இன்றைக்கு பண்ணி நான் தொடர்ந்து போதை இப்படிப்பட்ட கொடிய காரியங்களுக்கு அகப்பட்டு சிக்குண்டவர்களுக்காக விடுதலைக்காக நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி போராடி ஜெபிக்கிற ஜெபத்தை இன்னும் அதிகரித்தாராம். பாருங்கள், ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விட்டார். இன்னைக்கு உலகமெங்கும் யுத்தங்களை பார்க்கிறோம். உலகமெங்கும் போதைக்கு அடிமையான சிறு பிள்ளைகளிலிருந்தே மனிதர்களை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் பிசாசின் போராட்டங்கள், வேதனைகள், கொடிய வியாதிகள் சொல்லிக்கொண்டே பார்க்க முடிகிறது. அநேக அநீதிகள் நடக்கிறதுனாலே பட்டண வீதிகளில் இறங்கி போராடுகிற போராளிகளை பார்க்க முடிகிறது. ஆனாலும் மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லையே. ஆனால் தேவனுடைய சமூகத்துல போராடி ஜபிக்கிற போராளிகள் எழும்புவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். ஆண்டுடைய கண்களும் அப்படிப்பட்டவர்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறது. ஏன் நாம் அப்படி இருக்கக்கூடாது? ஜபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்தினுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. பல காரியங்களுக்காய் போராடுகிற போராளிகள் பெருகியிருக்கிற இந்த நாட்கள்ல மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை. ஏமாற்றங்கள் தான் மிஞ்சி இருக்கிறது. வேறு என்ன இருக்கிறதுன்னு சொல்லி அங்கலாய்த்து சோர்ந்து போய் முடங்கி கிடக்கிற இந்த காலகட்டத்திலே ஒரு கூட்டத்தை எழுப்புவீராக. போராடி ஜபிக்கிற கூட்டங்கள்,
சூழ்நிலை பார்த்து குறை சொல்லிக் கொண்டிருக்கிறதை விட்டுவிட்டு, சூழ்நிலை பார்த்து அது சரியில்லை இது சரியில்லை என்று நியாயப்படுத்துவதை விட்டுவிட்டு, ஆங்காங்கு வேண்டாத காரியங்களை ஏற்படுத்திக் கொண்டு மாற்றங்களை மாம்ச பிரகாரமாய் கொண்டு வருவதையும் நிறுத்திவிட்டு, இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே இந்த சத்துருவின் கிரிகளை அழிக்கத்தக்கதாய் ஒரு கூட்டம் எழும்பி யுத்த களத்தில் நின்று உம்முடைய சமூகத்திலே வல்லமை பெற்று காரியங்களை மாற்றக்கூடிய பிள்ளைகளை இந்த நாட்கள் எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யுத்தங்கள் ஓய்ந்த பாடு இல்லை. கொள்ளை நோய்கள், பலவீனங்கள், சோர்வுகள், இன்னும் கொடிய பாவ பழக்கத்தின் அடிமைத்தனங்கள் இவைகள் எல்லாவற்றையும் முட்டை தெரிய உம்மால் முடியும் அப்பா. உடைய வல்லமையை காண்பிப்பீராக. உண்மையை நோக்கி பார்க்கிற கூட்டங்கள் திரளாய் எழும்பும்படியாக செய்வீராக. நாள் முழுவதும் கரம் இருக்கட்டும். ஒவ்வொருக்கும் ஜெபாவியை ஊற்றுங்க, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க. சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து ஜெபிக்கக்கூடிய கிருபையை கொடுங்கப்பா. ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்று பாதியில் விட்டு விடாதபடி பதில் வரும் வரை, கர்த்தர் கிரியை நடப்பிக்கும்படி, மாற்றங்கள் ஏற்படும் வரை, செத்துக் கொண்டிருக்கிறதை மீண்டுமாய் தடுத்து நிறுத்தி உயிர்ப்பிக்கும் வரை ஆண்டவர் பாதத்துல போராடி ஜெபிக்கக்கூடிய பாக்கியத்தை தாங்க தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். போராடி ஜெபிக்கக்கூடிய ஜெபவரத்தை கர்த்தரிடம் கேட்போம். அதை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் போராடி ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஜெபிக்க ஆரம்பித்தாலே போதும், அசைவுகள் ஏற்படும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.